வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஏஷியன் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ பற்றி பேசிருவோம். இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டிருக்கு. ஹாங்செங், சைனா மார்க்கெட்டு, ஜப்பான் மார்க்கெட், கொரியா மார்க்கெட் அப்டின்ட்டு அனைத்து பகுதிகளிலுமே நல்ல ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நாஸ்டாக் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நாஸ்டாக் பார்க்கும்போது இன்னைக்கு டேல சரிவோட தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஓரளவு ரெக்கவர் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த ரெக்கவர் நிலைக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். ஸோ ஓவராலா இந்த சரிவு எதனால ஏற்பட்டிருக்குன்னா, ஏஐனால தான் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஏஐ ரிலேட்டட் பங்குகள்ல தான் பெரிய அளவுக்கான ஒரு செல் ஆஃப் இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. பட் இவ்வளோ பெரிய ஒரு செல் ஆஃப் நடந்தும் கூட, பெரிய அளவுக்கு வந்து ஒரு சரிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, எல்லாமே இன்னுமே நல்ல ஒரு பீக்ல தான் நின்னுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ராலிய குடுத்தத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு பீக்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனால நம்ம மார்க்கெட்டுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டா, ஸோ மேபி கொஞ்சம் வந்து சரிவா வந்து ஓப்பன் ஆகலாம் மண்டே பொறுத்தவரைக்கி. ஆனா பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 4% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ கொரியா மார்க்கெட் கிட்டத்தட்ட 5% மேலான இறக்கத்த குடுத்திருக்கு. சைனா மார்க்கெட் ஒரு 3% வரைக்கும் சரிவ குடுத்திருக்கு. குறிப்பா சைனா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு. ஸோ ஹாங்செங் பார்த்தீங்கன்னா, 1 இயர் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ஹாங்செங் ஒரு அருமையான ஒரு சான்ஸ மீண்டும் நமக்கு ஏற்படுத்துங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாவே இருக்கு. கிட்டத்தட்ட 28,000 கிட்ட இருந்தது. ஸோ இப்போ 22,600 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு சரிவு 1 இயர் லோல இருக்கு. ஸோ ஃபர்தரா டவுன்ஃபால் நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ மீண்டும் நமக்கு இந்த இடத்துல ஒரு சான்ஸ் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பலமுறை இத பற்றி நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ சைனா மார்க்கெட்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ நீங்க சைனா மார்க்கெட்ல இப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னு கேள்வி இருந்தது. ஸோ நான் இப்ப முதலீடு பண்ணலாமா? அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அதுக்கெல்லாம் நான் என்ன சொன்னேன்னா, ஸோ ரிஸ்க் அதிகம் சைனா மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஸோ நல்ல பிளேஸில் நம்ம என்ட்ரு ஆனோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரிவார்ட் கிடைக்கும், ரிஸ்க் பெரிய அளவுக்கு குறைக்கப்படும் அப்படின்ட்டு பல முறை வந்து நம்ம ஆங்சங் பீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி வந்து பேசியிருக்கோம். இப்போது அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ கரெக்ஷன் ஹெவியாக நடந்துட்டு இருக்கு. ஸோ என்றைக்குமே ஒரு பாட்டமில் இருக்கும்போது ஆர்வத்தை காட்டணும், பீக்கில் இருக்கும்போது நம்ம பெரிய அளவுக்கு ஆர்வத்தை காட்டக்கூடாது. பட் பீக்கில் இருக்கும்போது பலருக்கும் ஆர்வம் வருவது இயல்பான ஒரு விஷயம். பட் அந்த ஆர்வத்தை நம்ம உடைச்செறிவது தான் நம்மளுடைய முதன்மையான குறிக்கோளா கொண்டு செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இனிமேலும் வந்து நம்ம செயல்படுவோம் தொடர்ந்து. ஸோ மார்க்கெட் நல்லா அட்ராக்டிவான இடத்துக்கு வரட்டும். என்னதான் லோ வேல்யூவேஷன்ல இருந்தாலும் கூட, ஸோ என்னதான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாலும் கூட, விலைன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம குடுக்கக்கூடிய விலை ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விலைய கரெக்ட்டா குடுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா, நம்ம ஒரு விலைய ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ பல டைம்ஸ் வந்து அது தவறா முடிவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் கூட ஒரு சரிவு ஏற்படலாம். அதனால ஒரு நல்ல விலைக்கு நம்ம வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய சரிவ நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு முதலீடு பண்ணும்போது, பெரிய அளவுக்கான ஒரு ரிஸ்க்க நம்ம தவிர்ப்போம். பிளான் பண்ணி நம்ம முதலீடு பண்ணுவோம். அந்த முதலீடு நல்ல ஒரு வளர்ச்சிய குடுக்குங்கிறது என்னோட கருத்து. இதே நம்ம பீக்ல வாங்கியிருந்தோம்னா, கண்டிப்பா பெரிய அளவுக்கான ஒரு சரிவ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த டைம்ல பெரிய அளவுக்கு பயம் உச்சத்துல இருக்கும். என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ பயத்துல என்னென்னமோ வந்து பேசுவாங்க. இதெல்லாம் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அனுபவம் பட்டுருக்கேன். கமெண்ட் செக்ஷன் மூலியமா. ஸோ அதனால பீக்ல இருக்கும்போது நான் லாங் டெர்ம் ஃபியூச்சர நெனச்சுனா, இப்பவே முதலீடு பண்றேன் அப்டின்ட்டுலாம் நீங்க சொல்லலாம். 1000 சொல்லலாம். ஆனா இறங்குனதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான ஒரு கவலை உங்க மனசுக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது. தினம் வந்து இத என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாங்கிற ஒரு கேள்வி, அந்த அச்சம் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். இந்த அச்சம் வரக்கூடாதுன்னா, நல்ல விலைய கண்டுபிடிப்பது நம்ம கையில தான் இருக்கு. அப்படி நம்ம பொறுமையா டிராவல் பண்ணும்போது, மார்க்கெட் அருமையான ஒரு வாய்ப்ப குடுக்குங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். ஒருக்கா நான் பிரேசில் மார்க்கெட்ட பற்றி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பிரேசில் மார்க்கெட் பற்றியான படிப்பினையும் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரம் கேட்குறாங்க. சீக்கிரம் போடுங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் நம்ம போட முடியாது. அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம புதுசு. நம்ம ஃபாலோ பண்ணதில்ல. இப்ப சைனா மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டா, 21லருந்து தொடர்ந்து இத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பல கம்பெனிஸ. அதனால இந்த இடத்துல ஒரு புரிதல் இருக்கும். அதேதான் அமெரிக்கா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். பட் பிரேசில் மார்க்கெட் எனக்கு ரொம்ப புதுசு. இப்போ ஏற்றமெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பிரேசில் மார்க்கெட் பக்கமே என் பார்வை திரும்புச்சு. பிரேசில் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு என்னால அந்த இடத்துல முதலீடு பண்ண முடியாது. அத பற்றி நல்லா ஸ்டடி பண்ணணும். அண்ட் அடுத்த ஒரு அட்ராக்டிவ் லெவலுக்கு வரும்போது, யாரும் வாங்காத நேரம் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து, அதுவரைக்கும் நம்ம ஸ்டடீஸ கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் முதலீடு பண்றது தான் ஒரு வெற்றிய குடுக்கும். எங்கேயும் எதுலயும் அவசரப்படாதீங்க. அதே மாரி
எனக்கும் கொஞ்சம் டைம் கண்டிப்பா நீங்க குடுக்கணும். ஸோ, அப்படி டைம் குடுக்கும்போது தான் நம்ம அத டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸே பண்ண முடியும். ஸோ, டீட்டெயில்டா நம்ம செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணி, அத உங்க கூட ஷேர் பண்றது தான் சரியா இருக்கும். ஸோ, அவசரப்பட்டீங்கன்னா, கன்டென்ட்டுக்காக நான் பாட்டுக்கு வீடியோவ போஸ்ட் பண்ணலாம். பட் அது எந்த வகையிலயும் பலனளிக்காது. அத பேஸ் பண்ணி நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்தா, அது பெரிய ஒரு இழப்பா உங்களுக்கும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால பொறுமையா, பொறுத்திருந்து நம்ம கையாள ட்ரை பண்ணணும். எதுக்காக முன்கூட்டியே நான் சொன்னேன்னா, ஸோ உங்க சைட்ல நீங்களும் போய் செக் பண்ணுவீங்கல்ல, அதுக்காக தான் வந்து சொன்னேன். ஸோ அத பற்றி ஏதாச்சும் புரிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப காமா, பொறுமையா இருந்து, ஸோ பாட்டம்ல வரும்போது துணிஞ்சு செயல்படுறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து பில்ட் பண்ணணுங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள வந்து போவோம். இப்ப குளோபல் மார்க்கெட்ட பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குளோபல் மார்க்கெட்ல எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அந்த எண்ணற்ற வாய்ப்புகள நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ, அத வந்து நம்ம கண்டிப்பா உடைச்சாகணும். அத டீகோட் பண்ணி, ஸோ சரியான ஒரு திட்டங்கள வகுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்கிறேன். ஸோ, தொடர்ந்து குளோபல் மார்க்கெட்டோட சில ஒரு 2, 3லேருந்து ஒரு 5 நிமிடம் வரைக்கும் நம்ம அப்பப்ப பேசுற மாரி இருக்கும். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு சான்ஸ் இல்ல. ஸோ, அந்த இடத்துல நல்ல சான்ஸ் ஏற்படுது. ஸோ, அதில பெர்ஃபெக்ட்டான ஒரு டைமிங்க்காக நம்ம காத்திருப்போம். அத தொடர்ந்து நம்ம பேசுவதன் மூலியமா, ஸோ ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகே. ஸோ, அடுத்தது இப்ப நம்ம அப்டேட்குள்ள போலாம். ஸ்டாக் அப்டேட்குள்ள. அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது, இத ஏசி பிளேயர்ஸ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, இப்ப ரீசென்ட்டா நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம். வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா, 1,000,000 யூனிட்ட வந்து வித்து வீசிட்டாங்க நம்ம மார்க்கெட்ல. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல மட்டும் இந்த வருடத்தில. ஸோ, சேம் அதே மாரி எல்ஜியும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ, இப்போ ப்ளூ ஸ்டார் அதுக்கப்புறம் மற்ற நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா, காட்ரேஜ் போன்ற நிறுவனங்களும் அட்ராக்டிவா இப்ப நாங்களும் வந்து இதெல்லாம் பண்ண போறோம் அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல. ஸோ, பிரைஸையும் பார்த்தீங்கன்னா உயர்த்த போறாங்க. ஸோ, பிரீமியம் ப்ளே பண்ண போறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இவங்களுக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. கோட்ரேஜ் அண்ட் ப்ளூ ஸ்டார் 2 பேருக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ, இவங்களும் முன்னணி பிளேயர் தான் இந்த ஏசி மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ, எப்படி ப்ளே பண்றாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில எல்ஜி எலக்ட்ரானிக் ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்தில 1,000,000 யூனிட்ட வந்து வித்து வீசுனாங்க. இந்த 2026 ஃபர்ஸ்ட் 3 மந்த்ல ஏப்ரல் மாசமே இந்த அப்டேட் நமக்கு வந்தது. ஸோ இப்போ இந்த FY 27ல 2,000,000 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அச்சீவ் பண்றாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பா இவங்க செகண்ட் ஹால்ஃப் இந்த வருடத்தோட செகண்ட் ஹால்ஃப்ல அ ஃபெஸ்டிவல் சீசன எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. ஸோ சேல்ஸ் வந்து பூஸ்ட் ஆகுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் அது போக 10லிருந்து 12% வரைக்கும் இவங்களுடைய ஏசி பிரைஸ் உயர்த்தி இருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு ஆல்ரெடி. ஃப்ரிட்ஜில ஒரு கணிசமான மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 40% இருக்கு. அண்ட் அது போக டிவியில 60% மார்க்கெட் ஷேர் இருக்கு. கணிசமா இந்த செக்மெண்ட்ட ஹோல்டு பண்றாங்க. ஏசிலயும் ஒரு முக்கியமான பிளேயர். நல்ல நம்பர்ஸ வந்து வித்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட்ட அச்சீவ் பண்றாங்களாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ எல்ஜி பற்றி அப்பப்ப தான் நம்ம அப்டேட் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ வரும்போது தான் நம்ம அந்த அப்டேட்ஸ டிஸ்கஸ் பண்ண முடியும். அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஏதாவது வந்ததுன்னா, கண்டிப்பா அத நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணத்தான் போறோம். ஸோ அடுத்தது ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சர்வம் ஏஐல வந்து 1லேருந்து ஒரு 2% வரைக்கும் பங்குகள அக்யூர் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, இப்போ இவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதில HCL டெக் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10% வரைக்கான பங்குகள் ஒரு 1,800 கோடின்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு பங்குகள பார்த்தீங்கன்னா, இவங்க அக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இந்த ஃபண்ட் ரைசிங் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இந்த சர்வம் ஏஐல பங்குகள வந்து வாங்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதன் மூலியமா கவர்மெண்ட்டும் இந்த ஏஐல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு முயற்சிய காட்டுறாங்கங்கிறது நமக்கு கிளீனா தெரியுது. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த சர்வம் ஏஐ நல்ல ஒரு போடு போட்டுட்டு இருக்கு போல. பலரும் பார்த்தீங்கன்னா, இதில முதலீடு பண்றதுக்கு ரொம்பவே ஆர்வத்த காட்டிட்டு இருக்காங்க. நான் சொல்றது பெரும் நிறுவனங்கள. அடுத்தது சைடஸ் லைஃப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ சைடஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட ஜாயின்ட் வென்ச்சர் போட போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதன் மூலியமா ஸ்ரீலங்கால உங்களுடைய மார்க்கெட் பிரசன்ஸ வந்து உயர்த்த முடியும். ஸோ ஸ்ரீலங்கால இந்த அ கட்டமைப்ப வந்து உருவாக்க முடியும் அப்டின்ட்டு சைடஸ் லைஃப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புது மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டைரக்ட்டா ஜாயின்ட் வென்ச்சர் மூலியமா ஸ்ரீலங்கா மார்க்கெட்ல இவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ குளோபல் பிளேயர் ஒரு தரமான ஒரு பிளேயர். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அருமையான ஒரு கம்பெனி இந்த சைடஸ். ஸோ இப்போ இன்னொரு ஒரு மார்க்கெட்ல நல்ல அக்ரெசிவா வந்து கால் எடுத்து வைக்கிறாங்க. இது சைடஸ பொறுத்தவரைக்கும் நல்ல பாசிட்டிவான நியூஸ் தான். அடுத்தது இந்த டெலிகாம் ஆப்பரேட்டர்ஸோட புது சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்கங்கிற ஒரு டேட்டாவ வந்து ட்ராய் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஏர்டெல் பார்த்தீங்கன்னா, இந்த மே மாசம்
நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ரிலையன்ஸ் ஜியோ பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியா தான் வந்து இருக்காங்க. ஸோ ஏர்டெல் சூப்பரா ப்ளே பண்றாங்க. ஸோ ஏர்டெல் பொறுத்தவரைக்கும் ஏஆர்பியோ ஜியோவ காட்டிலும் ரொம்ப அதிகம் தான். ஜியோவோடது ஒரு ரூ. 217 கிட்ட இருக்கும். ஆனா ஏர்டெல்லோடது ரூ. 250 மேல இருக்கு. ஸோ பிரீமியம் ப்ளே பண்றாங்க. அண்ட் இந்த மாதத்துல அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸும் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. மொத்தமா 29,80,000 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருக்காங்க. இதுல ஒரு 53,800 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த பிராட்பேண்ட் கஸ்டமரா வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜியோ பார்க்கும்போது 22,50,000 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருக்கு. இதுல 1,00,000 சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது இந்த பிராட்பேண்ட் லைனா வந்து இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த டெலிகாம் மொபைல் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் 21,50,000 தான். ஸோ ஏர்டெலுக்கும் இவங்களுக்கும் பெரிய அளவுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஜியோ பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ட ரூல் பண்றாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அண்ட் ஏர்டெலும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்க ஒரு நல்ல ஒரு போட்டிய குடுத்து, அவங்களுடைய இடத்த தக்க வச்சுட்டு இருக்காங்கங்கிறதும் நமக்கு இந்த டேட்டா மூலியமா தெரிய வருது. ஸோ இப்போ ஓவராலா பார்க்கும்போது இந்த மே மாதத்துல 94% சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த 2 நிறுவனங்களுக்கு தான் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ வோடஃபோன், பிஎஸ்என்எல் எல்லாம் டீல்ல விட்டாச்சு. ஸோ அவங்களோட நிலைமை இன்னும் பரிதாபமான நிலைமையில தான் வந்து இருக்காங்க. ஸோ 2 பேரோட போட்டிய சமாளிக்க முடியல. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது நம்மள மாரி யூசர்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 டெலிகாம தான் வந்து நாடி போறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஏர்டெல் யூஸ் பண்ண போறாங்க, இல்லன்னா ஜியோ யூஸ் பண்ண போறாங்க. இன்னும் சில பேர் இது 2மே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வோடஃபோன் மேபி யூஸ் பண்ணலாம். 1, 2 பேர். அண்ட் பிஎஸ்என்எல் 1, 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஆனா மோஸ்ட்டா இந்த 2 டெலிகாம தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குடுக்கக்கூடிய சேவை காரணமா. ஸோ சேவை நல்லா இருக்கு. இத தொடர்ந்து யூஸ் பண்றாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிராட்பேண்டோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஜியோ கிட்டத்தட்ட 53,00,00,000 பிராட்பேண்ட் சப்ஸ்கிரைபர வந்து வச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது ஏர்டெல் இருக்காங்க. மொத்தம் 37,50,00,000 சப்ஸ்கிரைபர வச்சிருக்காங்க. அடுத்தது வோடாஃபோன் 13,00,00,000 கிட்ட. பிஎஸ்என்எல் பார்க்கும்போது ஒரு 2,45,00,000 கிட்ட பார்த்தீங்கன்னா, பிராட்பேண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ பெரிய ஒரு ஒரு இடமா பார்க்கப்படுது. ஸோ பிராட்பேண்ட்லயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ ஜியோ தராங்கங்கிறது நமக்கு இந்த டேட்டா மூலியமா தெரிய வருது. அடுத்தது ஸோ குளோபல் அப்டேட் ஒண்ணு. ஸோ என்னன்னா Volkswagen, Audi, Porsche போன்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 ஜாப்ஸ் பக்கம் வந்து கட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்டரிஸ வந்து மூட போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மேபி வந்து சில பெர்ஃபார்ம் பண்ணாத மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ வந்து இவங்க ஷட் டவுன் பண்ணலாம்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இவங்க சில திட்டத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஸோ ஃபேக்டரிய வந்து க்ளோஸ் பண்ற மாரி பண்ணிட்டு, அப்படியே சைனீஸ் பிளேயருக்கு அத ஓப்பன் பண்ணக்கூடியது தான் இந்த திட்டம். ஸோ ஒவ்வொரு நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற சைனா பிளேயர் கூட வந்து கொலாப் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ Volkswagen வந்து Xpeng கூட வந்து இயங்கிட்டு இருக்காங்க. அண்டு Stellantis பார்த்தீங்கன்னா, லீப் மோட்டார் கூட இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேக்டரியில வந்து சைனாக்கார வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு திட்டம் வந்து இருக்கு. அதுல சைனீஸ் ஒர்க்கரும் இருப்பாங்க, யூரோப்பியன் ஒர்க்கர்ஸும் வந்து இருப்பாங்கங்கிற தகவல் நமக்கு ஆல்ரெடி வந்தது தான். ஸோ மேபி அந்த பிளான நோக்கி போறாங்களா என்னன்ட்டு நமக்கு இன்னும் கிளியரா வந்து தெரியல. பட் Volkswagen இருக்கட்டும், Stellantis இருக்கட்டும், யூரோப்பியன் கான்டினென்ட்ல அவங்களுடைய சேல்ஸ் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால என்னதான் ஜாப் கட் பண்ணாலும் கூட இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்தா வந்து இருக்கு. ஸோ பார்ப்போம் நம்ம. இன்னும் அடுத்த மாதங்கள்ல நமக்கு டேட்டாஸ் எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். எவ்வளோ வித்திருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அத வச்சு நம்ம இன்னும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். குரோத் என்ன லெவல்ல இருக்குங்கிறத பற்றி நம்ம வரக்கூடிய நாட்கள்ல வந்து பேசுவோம். ஸோ Stellantis பற்றியான ஒரு அப்டேட் வந்து நாளைக்கு நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த பங்கு தொடர்ந்து இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அத பற்றி நம்ம கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இறக்கத்துல பெரிய ஒரு சரிவு இந்த மாரி நடக்கும்போது, அத பற்றி நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். அந்த வரிசையில இந்த நிறுவனத்த பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம் நாளைக்கோட வீடியோல. ஸோ செக் பண்ணுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!